ஓம் சாய்ராம். சண்டே விலாக் எப்போவுமே தேர்ஸ்டே விலாகே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர். சண்டே நான்வெஜ் தான் செய்வேன், சிலருக்கு பிடிக்காது, அதனால் அது எதுக்கு வீடியோவாக போட்டுக்கிட்டு அப்படின்னு தான் போடுறதில்ல. இன்ஸ்டாவில் பிரியாணி ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக நமக்கு ரொம்ப டெம்டிங் ஆயிரும். ஆனால் ட்ரஸ்ட் மீ, நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல. எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சுன்னா நம்ப முடியுமா? 2 வருஷமே இருக்கும். ஏன்னா 1 வருஷம் நான் விரதம் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஃபாஸ்டிங்கை விட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் பிரியாணி வீட்டில் நாங்கள் செஞ்சு சாப்பிடவே இல்லை. எப்போவுமே குழம்புன்னு குழம்பே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எப்போ ரம்ஜான் வந்துச்சோ அந்த ரம்ஜான் முடிஞ்சதுமே அந்த வாரமே நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எட்ரா அந்த சட்டியை அப்படின்னு அன்னதான சட்டி இருக்குல்ல, அந்த சட்டியை எடுத்து வச்சு பிரியாணி செஞ்சோம் சீரக சம்பாவில். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அப்பத்துலேருந்து இப்போ தொடர்ந்து நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா கம்மியாக, காரம் கம்மியாக, கொஞ்சம் பிரியாணி அப்படி இல்லைன்னா குழம்புன்னு மாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் சண்டே விலாக் போடுறதில்ல. இந்த ஒரு சிலர் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால ஓகே இந்த வாரம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ சத்சரதம் படித்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரவுண்டு கட்டி உட்காந்தாச்சு. டேஸ்ட் வைஸ் செம்மையாக வந்திருந்தது. அண்ட் எப்பயுமே சண்டே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு படம் பார்த்துருவேன். உங்களுக்கெல்லாம் சண்டே எப்படி போச்சு?